ஏஎம்ஹெச் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து 2க்கு கீழே தான் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸ்கின் இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்குது டாக்டர், எனக்கு ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேஸில் வந்து தாடி மாதிரி முளைக்குது, மீசை மாதிரி முளைக்குது, ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 30 இயர்ஸ்க்கு மேலே மேரேஜ் ஆகுது, அது வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய படிப்பின் காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பிரச்சனையை அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய உணவு முறை அண்டு வந்துட்டு வாழ்க்கை முறையை வந்து மாற்றம் கொண்டு வரணும். அதாவது அவங்களோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலை மாற்றணும். அண்டு வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்களை வந்து மாற்றணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலேட் மேரேஜ்னால வரக்கூடிய பெண்களுக்கு மெயினாக வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் அதுவும் நம்ம சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வேலை நிமித்தம் காரணமாக, படிப்பு நிமித்தம் காரணமாக அல்லது தனிநபர் வளர்ச்சி காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து லேட் ஆகுது. திருமணம் அப்படின்றது வந்து அந்தந்த டைமிங்கில் வந்து நடக்கணும் அப்படின்னு முந்தி காலத்தில் சொல்லுவாங்க. இதனால் இப்போ வந்து நமக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதற்கு நம்மளோட மருத்துவ முறைகளில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது பொதுவாகவே வந்துட்டு பெண்களோட உடம்புல வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். அந்த கிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிறக்கும் போது வந்துட்டு ஒரு ஓவம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரிசர்வ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஏஜ் குரூப் பிரியும் போது, அதாவது பிபர்ட்டி டைமிங்கில் ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் ஆஃப்டர் 30 பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுடைய இனப்பெருக்க ஆரோக்கியம் அப்படின்றது வந்து மாறிட்டே இருக்கும். அதுவும் மெயினாக 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இனப்பெருக்க ஆரோக்கியம் அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து ஒரு சில சதவிகிதம் வந்து குறைய தான் செய்யும். ஸோ வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு திங்கே என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே மேரேஜ் ஆகுது, அது வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய படிப்பின் காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பிரச்சனையை அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து சமநிலையில் இருக்காது. அதே மாதிரி வந்துட்டு ஏஎம்ஹெச் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து 2க்கு கீழே தான் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸ்கின் இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்குது டாக்டர், எனக்கு ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேஸில் வந்து தாடி மாதிரி முளைக்குது, மீசை மாதிரி முளைக்குது, ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்கின் ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க வந்து அவங்களுடைய கர்ப்பப்பை ரிலேட்டட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சுரக்க வேண்டிய ஹார்மோன் அளவுகள் குறையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல சில பல சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கூட அதிகமாகும். ஸோ வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேரும் ரொம்ப முக்கியமாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோனல் அளவுகளும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி மாதாந்திரமாக வரக்கூடிய மாதவிடாய் காலங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து மந்த் ஆன் மந்த் கரெக்டாக வந்துடும் டாக்டர் பீரியட்ஸ், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 days வந்து நல்லா படுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு வந்து இந்த பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய சினைமுட்டையோட ரிசர்வ் வந்து குறையிறது, ஓவரி வந்து கரெக்டாக க்ரோத் ஆகாமல் இருக்கிறது. ஆஃப்டர் மேரேஜ் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருத்தரித்தல்ல வந்து அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதாவது ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையாவே வந்துட்டே இருக்குது. இதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் எக், அதாவது அவங்களுடைய கருமுட்டை வந்து கரெக்டான குவான்டிட்டிலையும் குவாலிட்டிலையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இதுக்கு வந்து நம்மளோட மருத்துவ முறைகளில் என்ன தீர்வு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, அதாவது ஃபார் பிசிஓஎஸ் பிரச்சனையாகட்டும், இல்லைன்னா போனால் வந்துட்டு ஒரு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியோசிஸ் ஆகட்டும், அதாவது எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் டிஷ்யூஸ் வந்துட்டு வெளியே வந்துடுறது, அதனால் வந்து நமக்கு வந்து இந்த ப்ளீடிங் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கல்யாணத்துக்கு பிறகு வந்து ஒரு ப்ரெக்னன்சி
ஆயிட்டாங்கன்னா கூட வந்து லேட் ப்ரெக்னன்சி அல்லது லேட் மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது கர்ப்பகால சர்க்கரை நோய், அல்லது வந்துட்டு ஒரு பிபி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹையாகவே இருக்கும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து நம்மளோட பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முக்கியமாக வந்துட்டு அவங்களுடைய உணவு முறை அண்ட் வந்துட்டு வாழ்க்கை முறையை வந்து மாற்றம் கொண்டு வரணும். அதாவது அவங்களோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலை மாற்றணும். அண்ட் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்களை வந்து மாற்றணும். அதே மாதிரி வந்துட்டு வாக்கிங் போகிறது, சின்ன சின்ன வந்து எளிமையான எக்ஸசைசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களோட உடம்பை வந்து அவங்க ஆக்டிவாக வச்சுக்கணும். அதே மாதிரி மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடல் எடை வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனிச்சுட்டு, அதே மாதிரி உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பப்பை ஸ்ட்ரென்தனிங் உணவுகள், அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சி வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி உணவுகள் இதெல்லாம் வந்து தாராளமாக எடுத்துக்கணும். இதற்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எள்ளு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்துட்டு வந்து என்ன பண்ணி எள்ளு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கற்றாழை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து வெண்பூசணி வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஏஎம்ஹெச் ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாகாமையும் பார்த்துக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், அதாவது ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்சியலாக இருக்கக்கூடிய அந்த பிசிஓஎஸ் பிரச்சனை ஆகட்டும், இல்லை எண்டோமெட்ரிசஸ் பிரச்சனை ஆகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்தும் வந்துட்டு நம்மளை வந்து பாதுகாக்கும். ப்ளஸ் வந்துட்டு கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஸ்குவாட்ஸ் மாதிரியான எக்ஸசைசஸ், இதை வந்து சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க, நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரு ஆக போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு சிம்பிளாக ஒரு ஸ்குவாட்ஸ் மார்னிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ், இல்லை டைம் இல்லை அப்படின்னா ஈவினிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ், இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய கர்ப்பப்பை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் தவிர்க்கலாம். இப்போ வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு நான் வந்துட்டு லேட் மேரேஜ் ஆயிடுச்சு டாக்டர், இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறது, என்னோட கன்சப்ஷன் ஈஸியாக இருக்கணும்னு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி வந்து உங்களுடைய உணவுக்கு பின்பு வந்துட்டு உங்கள் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காலை 2 இரவு 2 உணவுக்கு பின்பு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி உங்கள் குவாலிட்டி ஆஃப் எக் அண்ட் குவான்டிட்டியும் வந்து கரெக்டான அமௌண்ட்டில் வந்து இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம டிலேட் மேரேஜ்னால வந்துட்டு நம்மளோட பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், அல்லது வந்துட்டு அவங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஆகட்டும், உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இனப்பெருக்க உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதில் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 5ஆம் வாரம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அம்பத்தூரிலும், 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர்.